ஒரு மிட்சுபிஷியோட அவுட்லைன் நிற்கிது. உள்ளே போய்ட்டு இதோட விலைகளையும் இதோடைய டீட்டெயிலை போய்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த ஹோண்டா CHR-வின்னு போட்டிருக்கு. ரேட் பவர் போட், நல்ல சூப்பர் கார் உண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால உங்களுக்கு சுசுகி கார்களை தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2-3 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சுசுகி கார் கொஞ்சம், அதாவது 40 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைவான கார்கள் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து போயிட்டு ஒரு கோடிக்குள்ளே, அதாவது 1 கோடி கொஞ்சம் மேலே கொஞ்சம் யூஸ் பண்ண கார்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மிட்சுபிஷி, ஹோண்டா, டொயோட்டா அந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸரியான கார்கள், கொஞ்சம் யூஸ் பண்ண கார்களை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிட்சுபிஷி அவுட்லைன் கார் வந்து இப்போ விற்பனைக்காக போட்டிருக்கு. அதாவது நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுசுகி கார் தான் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் விலை கூடின காரை காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிட்சுபிஷியோட அவுட்லைன் நிற்கிது. உள்ளே போய்ட்டு இதோட விலைகளையும் இதோடைய டீட்டெயிலை போய்ட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட்சுபிஷி அவுட்லைன்னு போட்டிருக்கு. மிட்சுபிஷி அவுட்லைன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,33,00,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2014. ஓட்டோ. இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1990 cc. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் போடுவாங்க. பெட்ரோல், ஹைப்ரிட், ஃபுல் ஆப்ஷன், ஓட்டோ, ஏர்பேக் இருக்குது, ABS இருக்குது, எலோ வீல் இருக்குது, சென்ட்ரல் லுக்கிங் இருக்குது, டிஜிட்டல் மீட்டர், ஃப்ளாக் லைட், ஆர் வைப்பர், ரிமோட் கீ, ப்ளூடூத் சிஸ்டம். இதை வந்து சகல டீட்டெயிலும் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மிட்சுபிஷியோட அவுட்லைனர் ஒயிட் கலர்னு போட்டிருக்கு. சரிங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லுக் கொண்டு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பார்த்தீங்களா சார்? அந்த இதுக்கெல்லாம் வருமே, மர்ஸ்லாம் வருமே, மெர்சடிஸ் பென்ஸ், BMW அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து இந்த கியர் சிஸ்டம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் தான் இது. ஸ்டேரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து இன்ஜினோட அந்த கியர் இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஹேண்ட் பிரேக் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஹேண்ட் பிரேக் லொக்னு நினைக்கிறேன். இதில் வந்து அழகாக வந்து ட்ரிங்க் போட்டுகள் அதுகள் வச்சுட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு டேஷ்போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது. கவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சூப்பராக இருக்குது. கவர் எல்லாமே இவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கை வச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கை வச்சு எப்படி சும்மா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏசி எல்லாம் நல்லா இருக்குது. கவர் எல்லாமே ஒரு நல்லா இருக்குது. அப்படியே வந்து பின்பக்கத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மிட்சுபிஷி அவுட்லைண்டா. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பின்பக்கம் இது. சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு 3 பேர் அழகாக உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ வந்து அந்த சாமான் வைக்கிற கேப்பை பாருங்கள் எவ்வளோ பெருசுண்டு. கிட்டத்தட்ட ஒரு நார்மல் கார்களை விட இதில் வந்து நிறைய சாமான்கள் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இது இருக்குது. நல்ல ஒரு பெரிய கேப் கொடுத்துருக்காங்க. பின்னுக்கு பாருங்கள், இது வந்து பின்பக்கம். அதாவது சீட் வந்து இடத்துல இருக்குது. சீட்லேருந்து அந்த பின்னுக்கு வந்து டிக்கி தூரம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மீட்டர் தூரம் அந்த மாதிரி இருக்குது வைக்கிற இடம். கால் வைக்கிற ஸ்பேஸும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அளவான கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் தான். இதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா லைட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று பாவிச்ச கார் தான், செகண்ட் ஹேண்ட் கார் தான், புதுசு இல்லை. சீட்டுகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் அந்த பழசு அப்படி தெரியுது, கொஞ்சம் தெரியுது. ஆனால் வந்து உள்ளே நல்லா இருக்குது பார்க்க. போட்டிருக்காங்க அவுட்லேண்டர் PHEVன்னு போட்டிருக்காங்க. மிட்சுபிஷியோடது இது வந்து மிட்சுபிஷி அவுட்லேண்டர். இந்த பாருங்க ப்ளூ பேன் ஹைப்ரிட்னு போட்டிருக்கு. EV ஹைப்ரிட். ஓகே, இந்த காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா ட்ரஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த காரை போய்ட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட்சுபிஷியோட அவுட்லேண்ட். இது வந்து டொயோட்டா ரஸ். இது வந்து கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஓகே, இதை போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்ப்போம். இது வந்து டொயோட்டா ட்ரஸ்ன்னு போட்டிருக்கு.
இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டொயோட்டா ட்ரஸ். இதோட டீட்டெயிலை ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து உள்ளெல்லாம் பார்ப்போம். இது டொயோட்டா ரஷ்ன்னு போட்டுருக்கு. சில்வர். ப்ரைஸ் வந்து 75,50,000. பெட்ரோல் ஃபுல் ஆப்ஷன் 2009 பாருங்கள். 2009ஆம் ஆண்டு காரு 75,50,000. ஓட்டோ ரெஜிஸ்டர் வந்து ஒரு 2012. இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து 2009, ஆனால் ரெஜிஸ்டர் வந்து 2012. 1490 சிசி. டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. ரிவர்ஸ் ரிமோட் கேட் இருக்குது. ப்ளஸ் 100 டேபிள் சீட் இருக்குது. எல்லாமே பெட்ரோல் ஃபுல் ஆப்ஷன். டபுள் ஏர் பேக் எல்லாமே இருக்கும். ஓகே, இதோட டீட்டெயில் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து இதோட கண்டிஷனுகளை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் தான். இதில் ஏசி கண்ட்ரோல் இருக்குது. சின்ன ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தான் இருக்குது. நான் செகண்ட் ஹேண்ட் காரை சூஸ் பண்ண கார் தான். சீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த ஓனிங் எல்லாம் அடிக்க நீங்கள் வந்து கதவை திறந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஓனிங் லைட் எல்லாமே வந்து அடிச்சிட்டு இருக்குது. இதில் வந்து சின்ன ஒரு டேஷ்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக தான் இருக்குது. சீட்டும் வந்து புதுசாக இருக்குது. இதில் வந்து டிரைவர் வந்து கை வச்சுட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. கொஞ்சம் கியர் சிஸ்டம் வந்து அந்த சுசுகி ஓட்டோலெல்லாம் இப்போ வர மாடல் இருக்குது. அந்த சுசுகி வெகனார்லாம் இப்போ வருது அந்த டிசைன். அது மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, அப்போயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இது டொயோட்டா ட்ரஸ். இது இதில் 2 ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது. ஆட்டோ மேனுவல் எல்லாமே பவர் விண்டோ தான் இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டு கவர் எல்லாமே நல்லா இருக்குது. இப்படி பின்பக்கத்தையும் கொண்டு காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பின்பக்கம். இது இப்படி இருந்து காட்டுறான் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குன்னு. பழைய கார்கள் தான், இருந்தாலும் நம்ம இலங்கையை பொறுத்த மாட்டுக்கு பழசு தான் வாங்க இயலும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ விலை 2009ஆம் ஆண்டு மேனுஃபேக்சரிங். ஆனால் விலை கூட தான். வாங்க முடியுமானாக்கள் வாங்குங்க. அதுக்காக காட்டுறோம் பாருங்கள். காரோட விலைகளையும் கண்டிஷனுகளையும் காட்டுறேன். ஆனால் சீட்லாம் நல்லா இருக்குது. சீட் வந்து நல்ல ஒரு குஷனான சீட்டு சூப்பராக இருக்குது. சாமான் வைக்கிறதுக்கு ஒரு அளவான சின்ன கேப் தான் இருக்குது. மிட்சுபிஷியோட இது கொஞ்சம் சின்ன ஒரு கேப்பாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சீட்டு நல்ல சீட்டாக தான் இருக்குது. பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. கேப் ஒரு அளவான கேப் தான். இது வந்து டொயோட்டா ரஷ். இது பார்த்திங்கன்னா டொயோட்டா ரஷ்ன்னு போட்டிருக்குது. பின்னுக்கு அந்த ஒரு டிசைன் மாதிரி டயர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டொயோட்டா ரஷ். அது பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி அவுட்லெட். இது வந்து டொயோட்டா ரஷ். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜின்னு ஒரு கார் இருக்குது. எம்ஜி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ஹை லெவலான கார் மாதிரி தான் இருக்குது. சரி, உள்ளே போயிட்டு பார்ப்போம் இதோட டீட்டெயில்கள். ஸோ இதோட டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எம்ஜின்னு போட்டிருக்கு. எஸ்எஸ் கோஸ்மி சில்வர். ப்ரைஸ் வந்து 94 லட்சமா. பெட்ரோல் ஃபுல் ஆப்ஷன் வந்து 2019. ஃபுல் ஆப்ஷன் 2 போட்டிருக்கு. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2019. ஓட்டோ ரெஜிஸ்டர் இயர் வந்து 2020. இன்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் 999 சிசி, கிட்டத்தட்ட 1000 சிசி. இதில் உள்ள எல்லாமே போட்டிருக்காங்க. பெட்ரோல் ஃபுல் ஆப்ஷன், ஓட்டோ, ஏபிஎஸ், அலோவில், டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. ரிவர்ஸ் ரிமோட் கீ இருக்குது. ஆர் வைப்பர், ப்ளூடூத் எல்லாம் நிறைய, MP3 எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. டீட்டெயில்களும் எல்லாமே கொடுத்து தான் இருக்காங்க. ஆனால் வந்து என்ன ஒன்று சொன்னால் 2019 மாடல் தான் இது. 94 லட்சம். கிட்டத்தட்ட வந்து 2020 சொன்னால் கிட்டத்தட்ட 5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கார். 5 வருஷம் யூஸ் பண்ண காரே 94 லட்சம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தோமே டொயோட்டா, அந்த இது பார்த்தோம் மிட்சுபிஷி பார்த்தோமே, அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அந்த மற்ற வாகனங்களை விட இது கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து நல்லா இருக்குது. அந்த கியாவில் இருக்கும், அந்த கியா சொனட் மாடல் கார்கள் இருக்குது, இப்போ வர கார்கள் அதே மாதிரி ஸ்டேரிங் தான் இது. ஸ்டேரிங்லேயே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மீட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டொயோட்டா வந்து ஹெரியர் கார் இருக்குது, டொயோட்டா ஹெரியர், அந்த காரோட சிஸ்டம் தான் இதுக்கு வந்து கியர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து வடிவமைப்பு. இதில் சின்ன ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்குது. அந்த ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டொயோட்டா ஹெரியரோட மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த டொயோட்டா ஹெரியர் வந்து நல்ல ஒரு லக்ஸரியான கார். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ எந்த விதமான ஒரு பழசு மாதிரி எதுவுமே தெரியலை. எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனாக தான் இருக்குது. சீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ சூப்பரான ஒரு சீட்டு.
நல்ல லக்ஸரி காரோட சீட் அப்படி அது மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் சீட்டு நல்லா இருக்குது. எல்லாம் பவர் விண்டோ தான். இந்த ஏசியோட ஃபில்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு ஃபில்டராக இருக்குது. ஸோ பாருங்கள், இதோட கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு 5 வருஷம் பாவிச்ச கார் மாதிரி தெரியல, நார்மலாக தான் இருக்குது. இது வந்து பின்பக்கம். இது பின்பக்கம் சும்மா நார்மலாக காட்டுறோம் பாருங்களேன். பின்னுக்கு அப்படி சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு லக்ஸரி ஃபீலான கார் வேணும்னு சொன்னால் இந்த காரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா லோகோ பாருங்கள், எம்ஜின்ற கார் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இதை நம்ம பார்த்த இப்போ இந்த எம்ஜி கார். இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டீங்க. ஸோ இதில் வந்து இதோட வந்து வெளி தோற்றம் இதுதான். ஓகே, இப்போ அந்த கார்லாம் பார்த்தாச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹோண்டா ஒன்று, ஹோண்டா HRV ஒன்று நிற்கிது. ஸோ அதையும் போய்ட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இது ஹோண்டா வந்து ஒரு ரெட் கலர் கார். ஹோண்டா CHR தெரியல, நல்ல கார் ஒன்று நிற்கிது. இப்போ இந்த ஹோண்டா CHRVன்னு போட்டிருக்கு. ரெட் பவர் போட், நல்ல சூப்பர் கார் உண்டு. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா CRV ரெட்டுன்னு போட்டிருக்கு. பவர் போட். ப்ரைஸ் வந்து 1,85,00,000. 1,85,00,000 கிட்டத்தட்ட. இது தெரியுமா, ஹோண்டா வெசலோட பிராண்ட் நியூவோட ப்ரைஸ் இது. ஃபுல் ஆப்ஷன். மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2018, ரெஜிஸ்டர் இயர் வந்து 2018. இன்ஜின் வந்து 1498 cc. இதில் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதில் மேலோட்டமாக சும்மா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உண்மையாக ஹோண்டா CHRV வந்து ஒரு சூப்பர் கார் பாருங்களேன். இப்படி ஒரு லக்ஸரி ஃபீலாக இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், கண்ணாடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் பழைய கார் தான், பழைய கார் மாதிரி தெரியல. அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நல்லா மெயின்டைனான காரில் தான் வச்சுருக்காங்க. விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்குது தெரியுமா, ஹோண்டா வெசல் 2025ஆம் ஆண்டு. அந்த ஹோண்டா வெசலோட விலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் 1,85,00,000 தான். இந்த காரோட இது வந்து ஹோண்டா CRV ஹோண்டா CRV காரும் பார்த்திங்கன்னு சொன்னால் 1,85,00,000 தான். ஸோ விலை வந்து ஒரே மாதிரி தான். ஆனால் இது பழசு, அது புதுசு. ஆனால் சிஸ்டம் எல்லாம் இது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நல்ல கலர் உண்டு. இது லக்ஸரி ஃபீல். இது வந்து பின்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பராக தான் இருக்குது. நல்ல ஒரு அழகான கார் தான். நல்லா இருக்குது பாருங்க.